டாக்டர், ஆல்கஹால் கன்சியூம் பண்றதுனால லிவர் டேமேஜ் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப கிட்னிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா? யார் சொன்னா? லிவர் மாதிரியே கிட்னி பாதிக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஹாய், ஐ அம் டாக்டர் அப்பன் பிரகாஷ், கன்சல்டன்ட் நெஃப்ராலஜிஸ்ட். ஆல்கஹால் நம்ம கிட்னியை 4 விதத்துல பாதிக்கலாம். ஒன்னு, ஆல்கஹால் ஒரு டயூரிட்டிக்கா ஆக்ட் ஆகும். அப்படின்னா நம்மளுடைய யூரினேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இதனால நம்ம டீஹைட்ரேட் ஆகும். 2, நம்ம உடம்புல இருக்க முக்கியமான உப்பு சத்து சோடியம், பொட்டாசியம், கால்சியம் ஓட பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணுது. 3, ஆல்கஹால் பிபியை இன்க்ரீஸ் பண்ணி ஹைப்பர் டென்ஷன் உண்டாக்கலாம். இதனால கிட்னியோட பிளட் ஃப்ளோ பாதிக்கலாம். 4, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணா சடனா கிட்னி ஷட் டவுன் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லிவரும் கிட்னியும் டீம்மேட்ஸ் மாதிரி. எப்ப ஆல்கஹால் லிவரை பாதிக்குதோ கிட்னிக்கு போற பிளட் சப்ளையும் பாதிக்கும். இதனால கிட்னியோட ஃபங்க்ஷனும் பாதிப்பு அடையலாம். இதுதான் நாங்க மெடிக்கல் டெர்மினாலஜில ஹெபடோரீனல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்படி ஆல்கஹால் லிவரை பாதிக்குதோ அதே மாதிரி கிட்னியை பாதிக்கிறதுக்கும் சான்சஸ் ஹையாவே இருக்கு. சோ ஆல்கஹால் கன்சம்ஷனை முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணுங்க. முடியலையா அட்லீஸ்ட் கம்மி பண்ணிக்கோங்க.